இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 49ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. துன்மார்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது தெய்வ பயம் இல்லாமல், தேவனை அறியாத, புரிகிற மாதிரி சொன்னால் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் வளர்றான், பெருகிறான், ஐஸ்வர்யவான் ஆகிறான், இடம் வாங்குறான், வீடு கட்டுறான், கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். ஒரு மாதிரி அவன் வாழ்க்கை அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி போகுது. இப்பெல்லாம் பார்த்தா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு முடிவு ரொம்ப பரிதாபம். அவங்க வெளிச்சத்தை காணாத ஒரு இருளுக்கு போகிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த பூமியில் அவங்க கனம் பொருந்தினவங்களாக இருக்கலாம், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க மரித்த பிறகு ஒரு மிருகம், அழிந்து போகும் ஒரு மிருகம் எப்படி எண்ணப்படுகிறதோ அதற்கு சமமாகத்தான் அவர்கள் எண்ணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையிலே செம்மையானவர்கள் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் என்றெல்லாம் இந்த சங்கீதத்தில் நிறைய பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதம் அப்படின்னாலே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருசாக நினைக்காது. பணம் வச்சிருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நல்ல பதவியில் பெயர் புகழோட பெருமைக்குரியவர்களாக வாழ்கிறவங்க தான் இந்த பூமியில் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் பாக்கியவான்கள், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் அறியப்பட்ட நீங்கள் தான் செல்வந்தர்கள். நீங்கள் பரலோகத்தில் மிகுந்த ஐஸ்வர்யவான்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி நிரந்தரம் அல்ல. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அதனால் பணம் இல்லை, நான் ஏழையாக இருக்கேன், அன்னன்னைக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், தேவை சந்திக்கப்படாத நிலையில் இருக்கேன், நான் ஒரு பரிதாபமான ஆள் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கென்று தேர்வு செய்யப்பட்டவர்கள். அதனால் இந்த பூமியில் மற்றவர்கள் பார்த்து மனிதர்களுக்குள்ள பொறாமைகளுக்கும் சண்டைகளுக்கும் காரணமாக இருக்கிற எண்ணங்களை உடையவர்களாக இருப்பது போல ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக கர்த்தர் அதை தருவார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்துக்கிற தேவன். நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்தந்த நாளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் செய்வார். அதனால் நீங்கள் தேவைகள் சந்திக்கப்படலை, எதிர்பார்த்த பண வசதி எனக்கு இல்லை, நான் பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யவான் என்னால் வாழ முடியல, அதெல்லாம் வேண்டாம். ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியுதா, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியுதா, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியுதா, இன்னைக்கு இயேசு வந்தாலும் அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமான மனநிலை இருக்கிறதா, அதுதான் முக்கியம். அப்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு நல்ல தெளிவை எங்களுக்கு தாரும், புரிதலை நீர் தாரும். நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளையும் அனுபவிக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.